உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் எல்லாருக்குமே 22 வயதிலிருந்து 30 வயதிற்குள் திருமண யோகம் கட்டாயம் வருங்க. 5ஆம் இடம் காதல், இதையும் எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு லவ் அஃபேர் வெளியே போயிருக்காங்க. அப்போ என்ன, லவ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காம விஷயத்துல என்ன பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருவீங்க. காதல் ஓகே, ஆனா கல்யாணம் அப்படி கிடையாதுங்க. விட்டு போக முடியாது. இப்போ காதலும் கல்யாணமும் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கீங்க. நீங்க ஆண் பிறக்கும் பொழுதே உங்களுக்கான ஒரு பெண் துணை கண்டிப்பா பிறந்திருப்பா. சரிங்களா, எல்லாம் ஓகே. ஏன் பிரிவு வருது? 2 விஷயம். ராகு கேதுக்கள் தான். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வரும்போது எதிர்பார்ப்போட வருவா. அது ஒரு ஆண் கொடுத்தே ஆகணும். ஆணுக்கு சன்னியாசி கிரகமா செயல்படக்கூடிய கிரகம் ஒரு பெண்ணுக்கு அதிகமான காமத்தை கொடுக்கும். 20 இயர்ஸுக்கு மேல் கொண்டு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இது காமன். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவ யூடியூப் சேனல்களுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துகளும். ஈரோடு மீனாட்சி அஸ்ட்ராலஜர். சரி, இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு, அதாவது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான் திருமண வாழ்க்கை. பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக கொண்டு போன எதிர்கால கற்பனையோடு இருக்கீங்க 2 பேரும், ஆணும் சரி பெண்ணும் சரி. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட காலம் பார்த்திங்கன்னா சரியாக போகுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம், பிரிவு வந்துடுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்திற்குரிய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நிதானம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அந்த 3 விஷயம் இல்லை. இது ஒரு முக்கிய காரணம். 2வது, அதிகமான எதிர்பார்ப்புக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கங்காட்டியும் உங்களால் எதிர்பார்ப்பு கிடைக்கலங்கும்போது கோபம் வருது. அந்த கோபத்தை வெளிக்காட்டுறீங்க. இது ப்ராக்டிக்கலான விஷயம். இப்போ ஜாதகம் என்ன சொல்லுது? திருமண பொருத்தம் பார்க்குறாங்க. பெற்றவங்க பார்த்திங்கன்னா நிறைய கனவோட சம்பாரிச்சு வச்ச சொத்தையெல்லாம் பெரிய மண்டபமெல்லாம் பிடிச்சி சாப்பாடெல்லாம் போட்டு நிறைய செய்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஏன் கேள்விக்குறியாகுது? இது பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் இடம் 2-7 தான் முக்கியமான ஸ்தானம். திருமண பொருத்தத்துக்குள்ளே வரும்போது லைஃப் பார்ட்னர் 7ஆம் இடம் தான். அப்போ இந்த 7ஆம் இடத்தோட திசா புத்தி காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். எப்போவுமே ஒரு திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கும் காலம் பார்த்திங்கன்னா 2, 4, 5, 7, 9, 11. இதில் 8ஆம் இடம் கூட எடுத்துக்கலாம் தசாபுத்தி. ஏன்னா 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் தான். இன்னொன்று தாம்பத்தியம் இருக்குது பார்த்திங்கன்னா 8, 12 ஆக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தசாபுத்தி காலங்கள் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா வயசாகிடுச்சு அப்படின்னு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகத்தை மாற்றி எழுதுறது, அது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பொண்ணு கிடைச்சா போதும் அந்த விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ 80, 90 பிறந்த ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார தேவை இருக்கங்காட்டி படிப்பை ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க, அப்பா பண்ண தொழில் விவசாயம் பண்ண சொல்லிட்டு இறங்கி பொருளாதார தேவைக்காக போயிட்டீங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் பொண்ணு டபுள் டிகிரி அவங்க சம்பாதிக்கிறாங்க லேக்ஸ் கணக்கில். அப்போ என்னென்னா உங்கள் எதிர்பார்க்குற விஷயம், நான் ஒரு டிகிரி முடிச்சுட்ருக்கேன், அப்போ அவங்க முடிக்கணும் இல்லை. அப்போ பெண்களுக்குமே எனக்கு வயது 30 திருமணம் ஆகலை. சரி, ஏன் இப்படி எல்லாமே பண்ணுறோம்? ஆகாத விஷயமும் இருக்குது, ஆனதுக்கப்புறம் பிரச்சனையும் இருக்குது. இது 2 எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் எல்லாருக்குமே 22 வயதிலிருந்து 30 வயதிற்குள் திருமண யோகம் கட்டாயம் வருங்க. இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்லைன்னு நான் பலாயிரம் ஜாதகங்கள் பார்த்துட்டேன். எல்லாருக்குமே 21, 30க்குள்ள ஒரு திருமண யோக காலம் உண்டு. சில பேர் படிப்புக்காகவோ ஹையர் போஸ்ட்டுக்காகவோ இல்லை வருமானத்துக்காகவோ செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த விஷயத்துக்கு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஃபஸ்ட்டு தவிர நம்ம பேரில் தான். 2வது விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, சரி திருமண வாழ்க்கையில் வந்துட்டோம், அதை எப்படி சரியாக கொண்டு போகணும்? இப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. 2ஆம் இடம் 4, 7, 9, 11 இது ரொம்ப முக்கியம். 5ஆம் இடம் காதல், இதையும் எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு லவ் அஃபேர் வெளியே போயிருக்காங்க. அப்போ என்ன, லவ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காம விஷயத்தில் என்ன பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுவீங்க. காதல் ஓகே, ஆனால் கல்யாணம் அப்படி கிடையாதுங்க. விட்டு போக முடியாது. ரொம்ப முக்கியம், பார்க்கணும் இல்லையாங்க. லவ் பண்ணுறீங்க, பிடிக்கல, விட்டுட்டு போயிடலாம். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்காத போதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ காதலும் கல்யாணமும் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கீங்க நீங்கள். அப்படி கிடையாது. நீங்கள் பிறக்கும்போது, ஒரு ஆண் பிறக்கும் பொழுதே உங்களுக்கான ஒரு பெண் துணை கண்டிப்பாக பிறந்திருப்பா. ஏன்னா 2 வயசு 3 வயசு டிஃப்ரெண்டில் தான் உங்களுக்கு அந்த பெண் அமையும். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூத்த வயதுலேயுமே கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு சனி பகவானுடைய ஆக்டிவேஷன்ஸ், உங்களுக்கு சூரியன் ஆக்டிவேஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயதில் மூத்த பெண்களை திருமண காலம், அது இன்னொரு நாள் இந்த விஷயத்தை பார்ப்போம் நம்ம. சரிங்களா, அப்போ எல்லா பொருத்தங்களும் பார்க்குறாங்க. அவங்க தரப்பில் இவங்க தரப்பில் ரொம்ப மன திருப்தியாக இருக்கும்போது தான் திருமண வைபவம் கைகூடுது. சரிங்களா, எல்லாம் ஓகே. ஏன் பிரிவு வருது? 2 விஷயம். ராகு கேதுக்கள் தான் ஒரு விஷயத்தை பிரிவுக்குள்ளே கொடுக்கும். என்னுடைய ரூல் பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அஷ்டம சனி காலம், கேது மகா தசா புத்தி காலங்களில் திருமணம் பண்ணவே கூடாது. சரிங்களா? அதே பெண்ணுக்கு சொல்ல மாட்டேன். இப்போ எடுத்துக்கோங்க, இப்போ கோச்சார் எடுத்துக்கோங்க. இப்போ சிம்ம லக்னத்துலேயோ சிம்ம ராசியிலோ பிறந்திருக்காங்க. எங்கிட்ட ஒரு ஆண் ஜாதகம் வருது. சிம்ம ராசிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் கேது உட்கார்ந்துட்டுருக்காரு, டிசம்பர் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த 8ஆம் இடத்து சனி பகவான். பையனுக்கு வயசு 30 தான். ஆனால் நான் சொல்லுவேன், திருமணம் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னு விளக்கம் கொடுக்குறவங்களுக்கு. இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வருது, அதே சிம்ம ராசி வச்சுக்கலாம், அதே ஜென்ம கேது தான், அஷ்டம சனி தான். ஆனால் பொண்ணுக்கு நான் செய்ய சொல்லுவேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கேது மிகப்பெரிய ஞானி. இருக்கிற கிரகங்கள்லேயே கேது மிகப்பெரியவர். அஷ்டம சனி காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்கும், உறவுகளை பிரிக்கும். கூட யாரெல்லாம் இருக்காங்களோ, ஏழரை காலம், கண்டகச்சனி காலம், இந்த விஷயங்கள் சனி உள்ளே வரும்போது தான் உறவுகளை தான் ஃபஸ்ட்டு பிரிப்பார். உங்களை தனியாக நிற்க வைப்பார், நிறைய அனுபவத்தை கொடுப்பார். இப்போது ஒரு ஆண் ஜாதகத்துக்கும் பெண் உள்ள வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வரும்போது எதிர்பார்ப்போடு வருவாள். அது ஒரு ஆண் கொடுத்தே ஆகணும். எதிர்பார்ப்புகளை ஒரு ஆண் கொடுத்தே ஆகணும். இப்போது அந்த ஆணால் கொடுக்க முடியல. ஏன்னா ஜென்மக்கேது அஷ்டம சனிங்கும் போது டயர்டாக இருக்குது. ஏன்னா சன்னியாசி கேது, சனி பகவான் தாமதம், நான் தூங்கணும், எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு விஷயத்துக்குள்ளே இருப்பார். அதே கேது பார்த்திங்கன்னா அதிகமான காதலை கொடுக்கும் ஒரு பெண்ணுக்கு. ஆணுக்கு சன்னியாசி கிரகமாக செயல்படக்கூடிய கிரகம் ஒரு பெண்ணுக்கு அதிகமான காமத்தை கொடுக்கும், அதிகமாக ஆசையை கொடுக்கும். இப்போ எப்படி இருக்கும் பொருத்தம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த கேது பகவான் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துக்கும் ஆண் ஜாதகத்துக்கும் கண்டிப்பாக வேறுபடும். அப்போ அஷ்டம சனி காலம் பெண்ணுக்கு வேற மாதிரி செயல்படும், ஆணுக்கு வேற மாதிரி செயல்படும். அப்போ என்னென்னா எதிர்பார்ப்புகளை ஒரு ஆண் கொடுக்க முடியாது. அப்போ எதிர்பார்த்து வரக்கூடிய பெண்ணுக்கு அங்கே ஒரு ஆண்மகன் கணவனாக செய்ய முடியாது. அதனால தான் ஆண்மகனுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் வேண்டாம்னு சொல்லுவேன் நான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு சீக்கிரம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். கல்யாணமே ஆயிடுச்சுங்க. இது கல்யாண மாதத்துக்குள் பார்த்துட்டோம். கல்யாணமே ஆயிடுச்சு, ஒரு 5 வருஷம் நல்லா லைஃப் கொண்டு போயிட்டுருக்காங்க, 2 குழந்தைங்க பிறந்துருச்சு. இதே ஜென்மத்தில் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்குள்ளேயோ, உங்கள் லக்னத்துக்குள்ளேயோ, உங்கள் 2ஆம் இடத்துலையோ, 7ஆம் இடத்துலையோ, 8ஆம் வீட்லேயோ, 12ஆம் வீட்லேயோ ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகும் காலம். உங்களுடைய தசா புத்தி காலம் எடுத்துக்கோங்க. கேது பகவான் தசையோ இல்லை ராகு மகா தசையோ 6, 8, 12 தசா புத்தி காலங்களோ இருக்கும் பொழுது கோச்சாரத்துடைய ராகு கேதுக்களும் ஜனகால ராகு கேதுக்களும் உங்கள் சாதத்தில் மாறி இருக்கும் பொழுது சந்திக்கும் நேரம் கண்டிப்பாக பிரிவை கொடுக்கும். அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பிரிவை கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே அந்த காலத்தில் வேலைக்காக ஆண் வெளியூர் போயிடணும். நான் சொல்லிடுவேன், ஒரு ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய லைஃப் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு ஜாதகம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை கொஞ்சம் மாற்றம் பண்ணி வெளியூரில் இருங்க, வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம்? நிரந்தரமாக இருக்கும்போது ஒரே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு தூங்குனாங்கன்னா நிச்சயம் பிரிவை கொடுத்துரும். அதுக்கு மாற்றி ஒரு வழி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வெளியூர் வேலையை பாருங்கள், மந்த்லி ஒன்ஸ் வாங்க, 2 மாதத்துக்கு ஒருக்கா வாங்க, ஒரு வாரம் இருந்தால் எதிர்பார்ப்புகள் அதிகம் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே பிரச்சனை கொடுக்காதுங்க. காதல் அப்படி தான், காதல் அப்படி தான். கொடுக்கும்போது கிடைக்கணும், கிடைக்கும்போது அனுபவிக்கணும். இதை தாண்டி கேது ஒன்றும் பண்ண மாட்டார். அதுக்காக காத்திருத்து இருக்கிறதும் ஒரு சுகமான காதல் தான். அப்போ என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. சரி, இப்போ இன்னொரு 3வது ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. சப்போஸ் ஜாதகம் வந்துருச்சு, இந்த பையனையோ இந்த பொண்ணையோ நம்ம வெளியூர் போய் தங்க சொல்லிடுறோம். ஆனால் இன்னொரு ரூல் இருக்குது. 8ஆம் இட தசாபுத்தியோ தசாபுத்தி 12 நடக்கும் பொழுது சம்பந்தம் ராகு கேதுக்கள் வருது அப்படின்னா இவங்க வெளியூர் போனால் இன்னொரு அஃபேர் ஏற்பட்டுருங்க. எப்படி? ஃபஸ்ட் ரூல் இப்படி, செகண்ட் இப்படி, தேர்ட் இப்படி. இன்னொரு வாட்டி இந்த சேனலில் திரும்ப நீங்கள் கேட்கும்போது நல்ல ரூல் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ 8, 12 தசாபுத்தி காலத்தில் ராகுவோ கேதுவோ சந்திக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்னொரு அஃபேர் நிச்சயம் ஏற்படும். என்ன காரணம்? அதே எதிர்பார்ப்பு தான். இவங்களை எப்படி அனுப்புறது வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு? அப்போ அந்த காலகட்டத்தில் அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் நம்ம அவங்க ஜாதகப்படி கொடுக்கணும். என்ன ஆன்மீக வழிபாடுகள் பண்ணணும், யார் ஃபேமிலிக்குள்ளே கூட இருக்கணும், யாரோ ஒருத்தர் கைடன்ஸ் இருக்கணும். அப்போ இவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி ஒர்க்கு வச்சுக்கணும், ஷெட்யூல்டு. ஆனால் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது வச்சுக்கோங்க, பிரச்சனை வராது. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, உங்களை பற்றி எப்போ நீங்கள் அதிகமாக வெளியே எதிர்பார்த்துட்டு பேசுவீங்களோ அப்போ தான் அஃபேரே வரும். அப்போ நான் சொல்லுவேன், வேலை பண்ணுற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க, யார்கிட்டையும் எதிர்பார்த்து தேவையில்லாமல் பேசாதீங்க, உதவிகள் கூட பார்த்து செய்யுங்க.
அதிகமாக கூட பழகாதீங்க. இதை நம்ம சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாரோடையும் ஒரு சுயநலம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். யார் கூட பழகினாலும் ஒரு பொதுநலம் இருக்கவே இருக்காது, சுயநலம் இருக்கும் அவங்களுக்கு. இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய ரூல், ஆண்கள் சந்தர்ப்பவாதிகள், பெண்கள் சூழ்நிலை கைதிகள். ஒரு சுச்சுவேஷனில் தப்பு செய்வா லேடி, அதே வந்து ஜென் அப்படி கிடையாது. சந்தர்ப்பம் கிடைச்சா இது பொதுவான காமன் ரூல் தான், சரிங்களா? அப்போ என்ன, அந்த சுச்சுவேஷனை நம்ம ஏன் உருவாக்கணும்? அதுக்கு நம்ம தானே காரணம். நம்ம சரியாக இருந்துட்டா எதையும் கடந்து வரலாம் இல்லைங்களா? அப்போ இந்த ஜாதகப்படியான விஷயங்கள் வரும்பொழுது தான் ஒரு திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகுது. அன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்காக வாழ்ந்தாங்க, 4 செவத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் உள்ளேயே அடக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கோர்ட்டு வாசலில் படியேறி போய் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ எந்த அளவுக்கு ஜாதகம் இருக்குன்னு பாருங்கள். இன்னொரு முக்கியமான ரூல் இருக்குங்க. உங்களுடைய ஜானகால ஜாதகத்தில் தசா புத்திகள் துலாம் வீட்டில் நட்சத்திரம் சுவாதி 3ஆம் பாதத்தில் எந்த தசா புத்தி நடத்தினாலும் அது பிரச்சனை கொடுக்கும். அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவனாகட்டும் மனைவியாகட்டும் தெரிஞ்சு தப்பு செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், குடும்பங்களுக்கு கசப்பு வரும். அப்போ சுவாதி 3ஆம் பாதம் கண்டிப்பாக அது செய்யும். கூட இருக்கும்போதே தவறு செய்யும். அந்த விஷயத்தை நம்மங்க எடுத்து சொல்லணும். அப்போ என்னங்க, திருமணத்துக்கு குழந்தைங்க ஜாதகமாக இருக்குன்னா நாம் இன்னும் எல்லாம் பார்த்து சொல்லணுங்க. சுவாதி நட்சத்திரம் 3ல் வந்து ஒரு கிரகம் பயணிக்கும் பொழுது தசாபுத்தி நடத்தும் காலத்தில் ஒரு ஜாதகம் வருது. அந்த குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படிக்கும் காலத்தில் தன்னை இழப்பார்கள். இது உங்களுக்கு கோல்டன் ரூல், இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரு ஹாஸ்டல் படிக்கிற பொண்ணாக இருந்தாலும் பையன் இந்த தசாபுத்தி நடக்குதுங்கும் போது நம்ம அழகாக அவங்களை கைட் பண்ணி சேவ் பண்ணணும். அதையும் அங்கே நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ இந்த ராகு கேது அச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காதலுக்கும் காமத்துக்கும் மோகத்துக்கும் அதிபதியான கிரகம். கேது பகவான் சன்னியாசி கிரகம். எதிர்பார்த்து ஓடுனீங்கன்னா அடி மட்டும்தான் கொடுப்பாரு கேது. ராகு அப்படி கிடையாது, நல்லதை எடுத்தாலும் அதிகமாக கொடுப்பாரு, நீங்கள் பிரச்சனை எடுத்தாலும் அதிகமாக கொடுப்பார். அதுதான் ராகு. நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ராகு மாறுவார். கேது பொறுத்தவரைக்கும் எதுவுமே வேண்டாம்ப்பா, என் கடமையை செய்கிறேன், சரியாக பார்த்துக்கோன்னா கேது அவர் என்ன தருணம் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. ராகு விட நல்லவர் கேது தான். அதனால தான் சில கேது திசாபுத்தி காலங்களில் ஆண்களுக்கு இல்லற வாழ்க்கை ஈடுபட முடியாது, ஈடுபாடு வராது. சன்னியாசி கிரகம் நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பொண்ணோட ராகு திசையோ கேது புத்தி நடக்கும்போதோ ஆணுக்கு ராகு கேது நடக்கும், அது மாற்றி பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் பொருத்தங்கள் பார்க்கும்போது தசாபுத்தி ரொம்ப அழகாக பார்க்கணும். நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேட்சிங் பார்ப்பாங்க. தசா புத்திகளையும் கோச்சாரங்களையும் வச்சு ஒரு 15 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. 15 வருஷத்துக்கு மேற்கொண்டு அவங்க லைஃப் நல்லா கண்டிப்பாக இருக்கும். அது வரைக்கும் இந்த காலத்தில் வாழ்ந்தாவே போதும். ஏன்னா சமுதாயத்துக்கு கௌரவம் வந்துடும். ஏன்னா திருமண வாழ்க்கை வந்து 5 வருடம் மட்டும்தான் அவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு 2 குழந்தைங்க வந்துடும், பொருளாதார வரும், தாம்பத்திய உறவு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க 10 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாரும் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும் இந்த காலத்தில். அப்போ ஹெல்த் இதாகும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அதில் ஈடுபாடு குறைஞ்சிரும், கவனம் அதிகமாயிரும். அந்த 5 வருஷம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தாதான் மீதி 15 சிறப்பாக கொண்டு போக முடியும். 20 இயர்ஸுக்கு மேல் கொண்டு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் இருக்க முடியாது, காமன் ரூல். யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கு மேற்கொண்டு இருக்காங்கன்னா அவங்க தசா புத்தி அவங்களுடைய புண்ணியப்பட்ட வாழ்க்கை தான் காரணம். இன்னைக்கு வந்து 60 கல்யாணம் பண்ணுறாங்க, 70 கல்யாணம் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவங்களுடைய பூர்வ புண்ணியம் தான். ஒரு ஜாதகம் தசா புத்தி நடக்கும்போது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்கு இருக்கும்போது தான் திருமண வாழ்க்கையை நம்ம சிறப்பாக அமைச்சுக்க முடியும். அப்போ சகிப்புத்தன்மை, பொறுமையும் நிதானமும் இன்றைய கால குழந்தைகள் மிக மிக அவசியம். நம்ம முடிஞ்ச கவுன்சிலிங் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாத்தை அமைச்சு வைக்கணும். இந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக முடியும். என் மனதில் பட்ட கருத்துக்கள் இந்த பகிர்ந்துள்ளேன். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். வணக்கம்.